வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நியூரல் நெட்வொர்க், அதாவது பிரெயினில் நம்மளோட அஜைலிட்டி, அதாவது சுறுசுறுப்பாக இருப்பது எப்படி, அதற்கு என்னவெல்லாம் செய்யணும், எப்படி நம்ம மூளை எப்பொழுதும் அதை ஒரு ஆக்டிவாக அஜைலாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது கிராஸ் மோட்டார் கனெக்டிவிட்டி, அப்புறம் ஸ்கிப்பிங் நம்பர்ஸு, நம்மளோட ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலங்களுக்கும் தொடர்புடைய செய்திகளை ஒரு வேலையும் ஒரு புலன், அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சில வேலையெல்லாம் செய்யணும். பாக்கி எல்லாம் மோட்டார் ஆக்டிவிட்டி. அதே போல் சில சமயத்தில் காது தொடு உணர்ச்சி, நம்மளோட இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னு கேட்டால், தொடு உணர்ச்சி மூலமாக எதையெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், அப்புறம் ரிவர்ஸில் சொல்கிறது, அதாவது 1 2 3 4 5 சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் நம்ம சொல்லுவோம், நம்மள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுவே 5 4 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸில் சொல்கிறோம்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்னா சில நேரத்தில் நம்ம வேகமாக சொல்லும் பொழுது 1 2 நம்பரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சில சமயத்தில் மிஸ் ஆகும். வேகமாக சொல்லும் பொழுது 99 98 97 96 அப்படின்னு ரிவர்ஸில் சொல்லிட்டு வரும்போது சில சமயத்தில் 1 or 2 நம்பர்ஸ் மே லைக்லி டு மிஸ் அப்படின்னு சொன்னால், அது மிஸ் பண்ணுறது ஒன்றும் தவறோ அதற்கு மதிப்பெண் குறைவு அப்படியெல்லாம் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்ஸ்டன்ட் நம்ம மூளை அது எப்படி நினைக்கும்னு கேட்டால், இது ஒரு கஷ்டமான டாஸ்க் போல் இருக்கே, அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி சரியாக செய்யணுமே அப்படின்னு தன்னை அது என்ன பண்ணும், துரிதப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் அது தன்னை சுறுசுறுப்பு படுத்திக்கிட்டு வேகமாக சொல்லும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம், டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது ஒரே சமயத்தில் 2 3 வேலையை செய்யறதுக்கு. ஒன்று என்ன பண்ணுவாங்க, நம்ம வாயில் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கணும், 1 3 5 7 9ன்னு ஆல்டர்னேட் நம்பர் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஷீட்டில் ஆல்ஃபபெட்ஸ் ஆங்கிலமாக இருந்தாலும், இதில் தாய்மொழி என்னவோ அது எந்த மொழியில் அந்த ஒரு ஒத்த எழுத்துக்கள் எழுதியிருக்கோம், அதில் என்ன உயிர் எழுத்து, மெய் எழுத்து, அதுபோல் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் பார்த்து டிக் அடிச்சுக்கணும். அதை ஒரு 2 நிமிஷத்தில் எத்தனை செய்ய முடியும், 4 நிமிஷத்தில் எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வைங்க. அந்த நேரத்தில் அது ஒரு சிறப்பான ஒரு வேலையாக இருக்கும். வேகமான வேலை, விரைவாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த நேரத்தில் எத்தனை முறை நம்மளால் சரியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியுது, எத்தனை எழுத்துக்களை சொல்ல முடியுது, அதை பொறுத்து அதற்கேற்றாற் போல் நம்மளோட என்ன செய்யும், மூளை வேலை செய்கிற வேகம் துரிதப்படும். அது எப்போ என்ன செய்யும், மூளை என்ன சொல்லுன்னு கேட்டால், எப்போ எவ்வளோ கஷ்டமாக வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ. அதே சமயத்தில் இப்படி சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும். ஏன்னா we are making it to work bit faster, we are making it to work to the time. அதுக்குள்ளே வேலை செய்கிறோம், அதுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு அதை பழக்கிறோம். அதே மாதிரி இது எழுதியிருக்கிறோம், நம்பரை டிக் பண்ணுறோம், வாயில் நம்பர் சொல்கிறோம் ஓரலாக. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் சின்னதாக நம்ம டேபிள் மேலே ஒரு தடவை தட்டுவாங்க, 30 செகண்டுக்கு ஒரு தடவை, 15 செகண்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது இல்லையா. 30 செகண்டுக்கு ஒரு தடவைன்னு சொன்னால் 1 நிமிஷத்துக்கு 2 தடவை தான் ஆகும். 15 செகண்டுக்கு ஒரு தடவைனா 1 நிமிஷத்துக்கு 4 தடவை ஆகும். அப்படின்னா எத்தனை முறை அது போல் தட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லணும். இதெல்லாம் கம்ஸ் அண்டர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி. இதுபோல் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டால், தொடு உணர்ச்சி. நம்ம உட்காந்து வாயில் சொல்லிட்டு இருப்போம், 1 2 3 4 5ன்னு வரிசையாக கண்டினியூஸ் நம்பர் சொல்லுவோம். அப்படி கண்டினியூஸ் நம்பர் சொல்லும்பொழுது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம கை மேலேயோ இல்லாட்டி நம்ம முதுகுலையோ இல்லை வேறு இன்னும் ஏதாவது நம்மளோட ஸ்கின் மேலே ஏதாவது அவங்க ஒரு நம்பர் எழுதுவாங்க, அவங்க ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், we can able to perceive the shape of the letter and we can able to tell இது ஏ எழுதியிருக்கு, சி எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது நிஜமாகவே எழுதுகிற எழுத்து கரெக்டாக நம்மளுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் கரெக்டாக அதை சொல்ல முடியும். இது சி தான், 0 எழுதியிருக்கு, அப்புறம் எம் போட்டிருக்கு, என் எழுதியிருக்கு, இல்லை தமிழில் தா எழுதியிருக்கு, இல்லை தமிழ் அப்படின்னு எழுதி விட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிட்டோன்னு வைங்க, அந்த தொடு உணர்ச்சி மூலமாக டாக்டைல்
அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொடு உணர்ச்சி என்ன செய்யும்னு கேட்டால், ஐம்புலன்கள் மூலமாக நம்மளோட மூளையில் எந்த பதிவெல்லாம் நம்மளால் சிறப்பாக பதிச்சுக்க முடியும் அப்படின்னு தானே பார்த்துட்டு வரோம். அப்படி வரும்போது இந்த தொடு உணர்ச்சி மூலமாக செய்யும்பொழுது அந்த கார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா, ரொம்ப நிறைய விஷயம் வருது இதுக்கு அப்படின்னு அது நினச்சிக்கும். அது என்னன்னோ தென் த பெர்ஃபார்மன்ஸ் வில் பி பிட் மோர் என்ன ப்ரிசைஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நம்மளால் இந்த மூளையோட தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நம்ம மேலும் மேலும் அதிகப்படுத்த முடியும். இது ஒரு சிறு பசங்களோட இது விளையாடணும்னு வைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் 60 வயது தாண்டினவங்க மூத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கும் இது ஏற்புடையது தான். அவங்களால இதை சிறப்பாக சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னால் அவங்களோட சென்சிட்டிவ் ஏரியாஸ், சென்சேஷன் எப்படி இருக்குது, கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடு உணர்ச்சி மூலமாக டாக்டைல் கூட இந்த ஐம்புலங்கள் மூலமாக செய்யக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம மூளை பதிவு பண்ணிக்கிறோம். அதுபோல் ஹிப்போ கேம்பஸில் என்ன நடக்கிறது, அப்புறம் ப்ரீஃப்ரண்டல் லோபில் என்ன நடக்கிறது, ஆசிபிட்டல் லோபு மூலமாக அதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டால் எப்படி இருக்குன்னு கூட பார்த்தோம். சில பதிவில் கண்ணை மூடிக்கிட்டு துணியை எப்படி மடித்து வைக்கிறது, யூ கேன் ஃபோல்டு த க்ளோத்ஸ் அப்படின்னு பார்த்தோம். துணியை கண்ணை மூடிக்கிட்டு நம்மளோட புக்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகிற பசங்கன்னு வைங்க, அவங்களோட புக்ஸ் எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க சொல்லலாம். இது என்ன பண்ணுவோன்னு கேட்டால், இது எல்லாமே நம்மளுடைய மூளையோட சென்ஸ் ஆர்கன்ஸை பர்சீவ் பண்ணிக்கிற இடம் இருக்கே, ஆசிபிட்டல் லோப், பெரைட்டல் லோப், அப்புறம் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் இருக்கே, நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், அது எல்லாத்தையுமே இதை சிறப்புப்படுத்தும். அதனால் இந்த நியூரல் நெட்வொர்க்கை பலப்படுத்தணும் என்ன சொன்னால், அந்த மூளைக்கு தேவையான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். அது வயதான காலத்துலையான இருக்கணும். ஆனால் பால்யத்தில் நடுத்தரமான வயதில் இருக்கிறோம், இளமையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், இது ஒரு ஹேபிட்டாக தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். தெர்வை என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால், ரொம்ப மூளை ஸ்லக்கிஷ் ஆகாது, சிறப்பாக சுறுசுறுப்பாக வேலை செய்யும். மோரோவர் அது அஜெயிலாக எப்போவுமே வேலை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே அது இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பயிற்சியை நம்ம பழகிக்கணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ நாள் செய்யணும் டாக்டர் அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க செய்துட்டு இருக்கலாம் வேண்டாம். காலையில் ஒரு 2 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 2 நிமிஷம், அது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிறது. இட் இஸ் கிவிங் யூ ஃபன் அப்படின்னு சொன்னால், இந்த சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்காக இன்னும் ஆனால் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக செய்யலாம். 4 minutes per session இட் இஸ் மோர் தென் அடிக்குவேட். ஒன்று. அப்புறம் இது நம்ம தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஒரு 2-3 பிள்ளைங்களோடு சேர்ந்து செய்யலாம். வீட்டில் இருக்கிற நம்ம தாய் தகப்பன், தம்பி, அண்ணா அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அப்போவும் அதை செய்யலாம். இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஒர்க் ஷாப் மூலமாக செய்கிற மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்து இந்த வேலையை செய்தமான இட் வில் பி ஆஃப் குட் யூஸ், இட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப். என்ன பண்ணோம், அந்த பிள்ளைங்களுக்கும் இது ஒரு விளையாட்டு போல் அமையும், நம்மளுக்கு அதே நேரத்தில் மூளைக்கும் இது ஒரு சிறப்பான பயிற்சியாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.